விஜய் எடுத்தது ஒரு நல்ல முடிவு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜய் என்ன முடிவு எடுக்கிறார் அப்படின்னா அஜய் ராகினி இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல முடிவு எடுக்கிறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடிவை அவர் எப்பயோ எடுத்திருந்திருக்கணும். ஆனா இப்போ எடுத்தது ரொம்பவே காலம் தாழ்த்தி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு அப்படின்னு சொல்லலாம். அந்த முடிவுனால எந்த ஒரு மாற்றமும் புதுசா வரப்போறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ரொம்ப காலம் தாழ்த்திட்டாரு. எல்லா பிரச்சனையும் அவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமும் வீட்டுக்குள்ள இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. இன்னைக்கு எபிசோட்ல ஆரம்பத்துல நம்ம விஜய் ராகினியை திட்டிக்கிட்டு இருக்காரு. உனக்கு எதுக்கு தேவையே இல்லாத வேலை, நீ காவேரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சு செஞ்சாலும் அது என்னை சேர்த்துதான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகினி கிட்ட விஜய் ரொம்ப கோவமா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அஜய் வர்றாரு. அஜய் வந்தோடனே என்ன பேசிக்கிட்டு இருக்க, நான் இல்லாதப்ப என்னோட ஒய்ஃப் கிட்ட என்னெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க, எதுக்காக நீ அவளை திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஓஹோ உன் பொண்டாட்டியை நான் ஒரு வார்த்தை சொன்னது உனக்கு அப்படி சுருன்னு கோவம் வருதோ, அப்போ நான் என்னோட பொண்டாட்டி கூட நிம்மதியா இருக்க விடாம செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எந்த வகையில நியாயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அஜய் அப்படியே தலை குனிஞ்சு நின்னுட்டாரு. ஏண்டா டே, என்னோட எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம். ஆனா தெரிஞ்சும் உங்க ரெண்டு பேர்த்த நான் இந்த வீட்டுல ஏன் இருக்க வச்சேன் அப்படின்னா, சித்தியோட ஒரு நல்ல மனசுக்காக மட்டும்தான் நான் இங்கே இருக்க வச்சேன். ஆனால் நாளுக்கு நாள் உங்களால் எனக்கு பிரச்சனைகள் ரொம்ப பெருசாகிட்டே போகுது. இதுக்கப்புறமும் நான் உங்களை இந்த வீட்டில் இருக்க வச்சேன் அப்படின்னா நிச்சயமாக நான் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையாக வீட்டை விட்டு வெளியே போயிருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமாக பேசுகிறார் விஜய். இதுக்கு அஜய் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்னென்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்க, என்னென்ன நீ பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்ல நல்லா கோவமாக திட்டி விட்டார். ஸோ உனக்குலாம் அறிவு இருக்கா அறிவு இல்லையாடா, முதல்ல இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு விட்டாரு. ராகினி தான் எகிரிட்டு போகிறாங்க. என்னது இவங்களுக்கு என்ன இருக்குதா, இவங்க அம்மா எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்காங்க தெரியுமா உங்க குடும்பத்துக்காக. சோ இந்த வீட்டுல சொத்துல பங்கு கேட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல விஜய் திட்டுன்னு திட்டுறாரு. ஒழுங்கு மரியாதை ஓடுறீங்களா, என்ன வேணும், சொத்துல பங்கா கேட்குது பங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களும் சண்டை போட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அஜய் தான் ராகினியா வா ராகினி போவோம், இதுக்கப்புறம் நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டு போறாரு. ராகினியை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் இருக்கணும்னு ஆசை. ஏன்னா அப்போதானே விஜய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, அடுத்து என்ன செய்ய போறாரு அப்படின்றத ஏதாவது பண்ண முடியும். ஸோ இல்லை அப்படின்னா சிக்கல் தானே. ஸோ அதனால தான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரயாசப்படுறாங்க. ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது. அஜயை ரொம்ப தரைக்குறைவாக பேச அஜயும் இதுக்கப்புறம் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணீங்கன்னா அடுத்த ஷாட்ல நம்ம காவேரியை காட்டுறாங்க. காவேரி கிட்ட ஒரு அம்மா அப்பள கிடையாமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ காவேரி மனசு நொந்து போயிருக்காங்க. என்னடா இது, வந்தாங்க கேட்டாங்க வாங்காமையே போறாங்களே அப்படின்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் நொந்து போயிருக்காங்க. அப்போ நிவின் வர்றாரு. நிவின் என்ன காவேரி எப்படி இருக்க, நான் நியூஸ் சேனல்லாம் பார்த்தேன். ஸோ உனக்கு நிறையா பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். பட் நீ எதுக்குமே கவலைப்படாத காவேரி, எல்லாமே சரியாக போயிடும். ஏன்னா பிரச்சனைகள் அப்படின்றது வர்றது தானே. ஆரம்பத்தில் நானும் விஜய் மேலே சரியான ஒப்பீனியன் கிடையாது, நானும் விஜயை தப்பாக தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ விஜய் மாதிரி ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா விஜய் ஒரு குழந்தை மாதிரி. நம்ம எப்படி அவர்கிட்ட பேசி பழகுறோமோ அப்படி தான் அவர் நம்ம கிட்ட பேசி பழகுவார். உண்மையிலே விஜய் ஒரு சூப்பரான கேரக்டர்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா விஜயை பத்தி இவர் சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவேரிக்கு. ஏன்னா காவேரிக்கு நல்லாவே தெரியும் விஜயோட கேரக்டர் என்ன, விஜயோட குணம் என்ன அப்படின்றது காவேரிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் அது நிவின் சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா சீக்கிரம் முடியும் காவேரி, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா காவேரிக்கு இப்ப தேவை ஆறுதல் தான். நடக்கிற பிரச்சனையில யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் அவங்க ஏங்கி போயிருந்தாங்க. இப்போ நிவின் காவேரி கிட்ட பேசவும் காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல, நிவின் ஆறுதலாவது சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே நேரம் யமுனா அண்ட் கங்கா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நியூஸ்ல பார்த்தாங்களே இப்போ ரீசெண்டா மறுபடியும் அப்பள கடைக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க மைக்க, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு இவங்க வர்றாங்க. ஏன்னா வெண்ணிலா வேற போய் மிரட்டி வச்சிருக்காங்கன்றதுனால இப்போ யமுனா அண்ட் கங்கா அவங்க ரெண்டு பேரும் காவேரியை பார்க்கறதுக்காக வராங்க. அப்போ கங்கா சொல்றாங்க யமுனாவை பார்த்து, யமுனா அங்க பாரு நிவின் மாதிரி இருக்குது பார், நிவினும் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா யமுனாவுக்கு அப்படி கோவம் இன்னும் மாத்திரம் கிடையாது. இவன் திருந்தவே மாட்டானா, எதுக்காக இவ பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவங்க இப்போ வரைக்கும் தப்பாக தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை விஜய் நம்ம அக்காவை கழட்டி விடவும் நம்ம அக்கா இவங்களை கைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க தப்பா நினச்சிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவனுக்கு எதுக்கு இங்கே வேலை, இவன் இங்கே என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி மைண்ட்குள்ளே பேசிட்டு போய் காவேரியை பார்த்து பேசுறாங்க. என்ன காவேரி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ காவேரி எனக்கு என்னக்கா, நான் நல்லா தான் இருக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, அவளுக்கு
ஏதாவது ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு தான் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இவங்களோட ஆறுதல் வந்து காவேரிக்கு தேவை கிடையாது. ஏன்னா காவேரி வந்து சரியாக தான் இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எடுக்கிற முடிவு கரெக்ட் பர்ஃபெக்ட் அப்படின்ற விஷயத்தில் இருக்காங்க. அப்படின்றதுனால இவங்க வந்து ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஏன்னா காவேரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் இந்த அப்ளப் பிஸ்னஸை வந்து பெருசாக முடியுமோ, டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு டெவலப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது இங்கே வந்து கங்கா வந்து பேசுகிற விஷயங்களை பார்க்கும்போது இவளுக்கு வந்து ஆறுதல் தேவை கிடையாது. இவ அவளோட விஷயத்தில் கரெக்டாக இருக்கா, சரியாக இருக்கிறா, வெண்ணிலா எடுக்கிற முடிவை வந்து இவ பெருசாகவே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை கேட்குறாங்க. நாளைக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாமா, உண்மையா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நம்ம காவேரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லைக்கா தெரியல, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, அது அவா பாடு விஜய் பாடுக்கா, அதை பற்றின கவலைகள் எனக்கு கிடையாது. பட் விஜய் என்ன முடிவுனாலும் எடுத்துகிட்டு போட்டோம், ஏன்னா அவரோட வாழ்க்கை இல்லையா. ஸோ அது நானாக இருந்தாலும் சரி, அவளாக இருந்தாலும் சரி, அது அவர் எடுக்க போகிற முடிவு. ஸோ எனக்கு அதை பற்றின கவலைகள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அண்ட் நிவின் வந்து கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. சரினா அவ்வளோதானே, இதுக்கப்புறம் இருந்தா அப்படின்னா யமுனா கடிச்சு வச்சுருவாங்க அங்கேயும். அப்படி தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யமுனா அப்படியே காவேரியை தின்றுவாங்க போல இருக்குது, அந்த மாதிரி ஒரு கோவத்தில் இருக்காங்க. என்னோட புருஷனை நீ ஆட்டையை போடுறியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட லுக்கெல்லாம் அப்படி தான் இருக்குது. என் புருஷனை என்கிட்ட பிரிக்கணும்னு நினைக்கிறியா, ஆட்டையை போடணும்னு நினைக்கிறியா. ஸோ அந்த மாதிரி பார்வையில் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவிரியை பொறுத்த வரைக்கும் துளி அளவு கள்ளம் கபடம் இல்லாமல் தான் பழகிக்கிட்டு இருக்காங்க. இதை எப்போ நம்ம யமுனா புரிஞ்சுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. பட் அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களானே தெரியல. இனி எங்கிட்ட கூட எப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா கொஞ்சமாவது தன்னோட அக்கா தானே, இப்படியெல்லாம் பண்ணுவாளா, ஸோ இவளுக்கு வந்து என்ன கேரக்டர் அப்படின்றத அவங்க வந்து புரிஞ்சுருந்துருக்கலாம். ஆனால் அவங்க அது கூட கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம காவேரியை வந்து யமுனா சந்தேகப்படுறது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. சரிங்க, இது இப்படி போய்கிட்டு இருக்க இங்க ராகினி அண்ட் அஜய் பசுபதிட்ட வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ நாள் வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை நடந்தது, ஆனால் இப்போலாம் ஏன்னா அஜய் கிட்ட வந்து சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அதாவது எல்லா பிளானும் இவங்க பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கேவலமான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நியாயப்படி பார்த்தா விஜய் வந்து எப்போவோ அடித்து துறந்திருக்கணும், அதுதான் விஜய் பண்ண பெரிய தப்பு. எப்போயோ அடித்து துரத்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு விஜய்க்கு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்காது. விஜய் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இப்போ தேவையே இல்லாமல் நம்ம விஜய் வந்து ஒரு பயங்கரமான பிரச்சனையில் மாட்டியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இவங்களால. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜயை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க பசுபதி ராகினி சேர்ந்து. சார் எப்படி ஒரு கொடுமை பண்ணிட்டாரு விஜய் அஜய்க்கு, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. 1000 தான் இருந்தாலும் தம்பி மாதிரி இல்லையா, ஸோ எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணாரு, நான் வந்து எதிர்பார்க்கலமா ராகினி, நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, நமக்கு வீடு தான் இருக்குது, நமக்கு வீடு வாசல் இல்லையா, நமக்கு என்ன தான் இல்லை, நமக்கு தான் எல்லாமே இருக்குது, நீங்கள் இங்கே வந்துட வேண்டியதானே, எதுக்காக நீங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறீங்க கவலைப்படுறீங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, எல்லாமே நம்ம வீடு தான், நீங்கள் எங்கே வேணால் இருந்துக்கலாம், ஸோ உங்கள் விருப்பம் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அஜய்க்கு வந்து பரவாயில்ல இவங்க நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த பிம்பத்தை தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. இப்போ அந்த பிம்பம் தான் உருவாகி இருக்குது, கிட்டத்தட்ட அதை தான் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எப்படி இந்த பிரச்சனையை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வரைக்கும் நடக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன, அதுவும் யாருக்குமே தெரியாத பிரச்சனை என்ன அப்படின்னா, அஜய்க்கு கூட தெரியாது. ராகினி அவ்வளோ பெரிய வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படி கடைசியாக கட் பண்ணிங்க அப்படின்னா வீட்டுக்கு வெண்ணிலா வந்திருக்காங்க விஜயை பார்க்கறதுக்காக. எதுக்காக அப்படின்னா, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கும் எனக்கு இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. நாளைக்கு அம்மன் கோயிலுக்கு வந்துருங்க, நம்ம 2 பேருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நம்பிராஜன் போய் விஜய்கிட்ட சொன்னார், அவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு, மற்றபடி வேற யாரும் சொல்லலை. ஆனால் இப்போ வெண்ணிலாவே நேரடியாக போய் விஜய்கிட்ட சொல்கிறாங்க, நமக்கு கல்யாணம், ஒழுங்கு மரியாதை வந்து தாலி கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு. அப்படி நீங்கள் வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக டெத்து, நான் தற்கொலை பண்ணிக்கிடுவேன், தற்கொலை பண்ணும்போது சும்மா சாக மாட்டேன், காவேரி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. ஸோ இப்போ விஜய் என்ன முடிவெடுக்க போகிறாரு, என்ன முடிவெடுத்தால் அவரை பாதிக்காதோ அந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரை பாதிக்கிறது அப்படின்றத விட காவேரியை பாதிக்கக்கூடாது அப்படின்றது தான் அவர் நினைப்பாரு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.